வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். எல்லாத்துக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024 சிம்ம ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே 2024 எல்லாத்துக்கும் ஒரு செல்வமிக்க உயர் பதவிகள், பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள், உடல் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த 2024 சிம்ம ராசிக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எப்பவுமே சிம்ம ராசிங்கிறது சூரியனோட அதிபதி. எப்பவுமே சூரியன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தலைமை தாங்குகிற பொறுப்பு. எப்பவுமே இந்த சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் என்றைக்கு இருந்தாலும் 4 பேர் மதிக்கிற மாதிரி கண்டிப்பாக நிலைமையில் வந்துடுவாங்க. ஒரு மோசம்னு சொல்லக்கூடிய அளவு இந்த சிம்ம ராசிக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த 2024 குருவாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், இல்லை மற்ற கிரகங்களால் பாதிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2024 கிடையாதுங்க. 2023 விட 2024 உங்களுக்கு ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மே மாதம் வரைக்கும் இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. ஆண்டு ஆரம்பத்திலே இந்த குரு பார்வை உங்களுக்கு இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் நினச்சது சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குன்னு. எப்பவுமே சிம்ம ராசிக்காரங்க ஒரு மனசில் ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதை நான் சாதிச்சே தீருவேன், என்றைக்காக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய திறமை என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒரு வைராக்கியத்தோட ஒரு போராடக்கூடிய ஒரு ராசி எதுனா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் இந்த 2024 ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகளாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியங்களாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே உங்களைய தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த 2024ங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா, இந்த 2024 நீங்கள் முழு வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்தே தீரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மே மாதம் வரைக்கும் இந்த குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடந்தே தீரும். இப்போ பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த 2023 திருமணம் நிச்சயம் பண்ணுற டயத்தில் கூட பொண்ணு வீட்டிலும் சரின்னு சொல்லிடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டிலும் சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கடைசி டயத்தில் பார்த்துட்டிங்கன்னா திருமணங்கிறது தடங்களாயிடும். அப்படி திருமணங்கள் தடங்களாகும்போது எனக்கு அந்த திருமணத்தை மேலேயே விருப்பம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாகியிருக்கும். அது எல்லாமே தடப்பட்டு விலகி உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க. அதே மாதிரி 2023 கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு இப்போ கணவன் மனைவிகள் ஒற்றுமைகளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த 2024 உங்களுக்கு இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2023 சார் எனக்கு கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. ரெண்டாவது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஐயூ பண்ணி பார்த்தேன், டெஸ்ட் டியூப் பண்ணி பார்த்தேன், என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எல்லா ட்ரீட்மெண்ட்டுங்களும் எடுத்தேன், பட் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோச்சார படையும் சரி, கிரகநிலை அமைப்பு படையும் சரி, நம்மளோட கிரகநிலைகள் நமக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னால் நீங்கள் என்ன வழிபாடுகளை பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு புரோஜனங்கிறது கிடையாது. நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நமக்கு புரோஜனங்கிறது கிடையாது, தீர்வு இல்லை. இப்போ இந்த கிரகநிலையில் 2024 உங்களுக்கு ஒரு கிரகநிலையில் எஃபெக்ட் ஒரு சப்போர்ட்டாக உங்களுக்கு இருக்கிறனால நீங்கள் எது நினச்சிங்கனாலும் அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் இந்த 2024 ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது, அரசாங்க வேலை, ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டுங்க, ஒரு கல்வியில் ஒரு பொசிஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் 2024 நீங்கள் ட்ரை பண்ணால் கட்டாயம் அது உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இங்கேருந்து நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் போய் 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் வேலையில் நம்ம உட்காரணும். இல்லை வெளியூரில் நான் ரொம்ப வருஷமாக இருந்தேன், நான் சொந்த ஊருக்கு வேலை கற்றுக்கிட்டு சொந்த ஊருக்கு நான் ஒரு வேலை அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இந்த 2024 நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது, வீடு கட்ட முடியாதவங்க, வீடு வாங்க முடியாதவங்க, இல்லை ஒரு இடமே வாங்க முடியாதவங்க, இது எல்லாமே உங்களுக்கு தடைப்பட்டுட்டு வந்தாலுமே கூட இப்போ இந்த 2024 நீங்கள் அதை பயன்படுத்தி கிரகண அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதை பயன்படுத்தி இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த 2024 உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த நிறைய ப்ராப்ளங்கிறது உங்களுக்கு இந்த 2023 வந்திருக்கும். அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாலுமே கூட அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தடங்களாக இருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த 2024 நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வண்டி வாகனத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா புதுசாக நீங்கள் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கோட சனியோட பாதிப்புகள் எதுவுமே இல்லைங்க. இத்தனை நாள் இருந்த மேச ராசியில் ராகு பகவான் இருந்த ராகு மீன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னி இருக்குங்க. 2ஆம் இடத்துல கன்னி இருக்குது. 3ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்போ உங்கள் வாக்கில் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வியில் மாணவர்கள் தலை சிறந்த ஒரு மதிப்பெண்கள் பெற்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. எல்லா நல்ல விஷயங்கள், ஒரு உயர் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இந்த 2024 முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி அது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி எல்லா இறைவனை நான் வேண்டிக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரம்பத்திலேயே ஜனவரி மாத ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை போயிட்டு ஒரு சக்கரை பொங்கல் வச்சு சரிங்களா, ஒரு 4 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்கள். எப்பவுமே குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் மற்ற தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடுகளை பண்ணி அதனோட அருள் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் பெறும்போது பெரிய பாதிப்பில் இருந்து நமக்கு விலகும். எது பண்ணாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசிக்காரங்க சடனாக கோவப்படுவீங்க. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், செல்வாக்கு நிலை உயர்வுகள் இது எல்லாமே உங்களை தேடி வரும். அதனால் இந்த வாய்ப்புகள் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் ஒரு கோச்சார படிக்கிறவங்களை பார்த்தாலும் நம்மளோட சுயஜாதகம் நம்ம பார்த்தாலுமே நம்மளோட சுயஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை முழுமையாக 100% நமக்கு நடக்கும். நிறைய பேர் ஒரு ஆண்டு பலனாக இருக்கட்டும், கோச்சாரப்படியாக இருக்கட்டும், அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க, வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுயஜாதகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருக்கா. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட கிரக நிலையில் ஏதாவது தோஷங்கள் இருந்ததா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணோம், அது நமக்கு நடக்கலை, இல்லை ஏதாவது பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது நம்ம விடக்கூடாது. நம்மளோட சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, நம்ம ஜாதகம் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதனோட வழியில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். அதனால் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் போங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தீர்வு விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.